அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த ஒரு காணிக்கையை எடுத்து வைங்க. அப்புறம் எந்த விஷயம் வேண்டினாலும் அது நிறைவேறுங்க. நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம், திருச்செந்தூர் முருகரை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. நம்ம வேண்டுற வேண்டுதல் உடனே நடக்கணும்னாலும் கண்டிப்பா இந்த முறையில நீங்க காணிக்கையை எடுத்து வச்சு வழிபாடு செய்யுங்க. பல பதிவுகள்ல பல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க. நீங்களும் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ தொகையும் நம்பிக்கையோட பாருங்க. நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து வீடியோ பதிவை நீங்க பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் திருச்செந்தூர் முருகரை முதன்மையா நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு பலன்களுமே கிடைக்கும். ஏன்னா இப்ப ஒரு சிலர் புதுசா வீடியோ பாக்குறவங்க நீங்க நினைக்கலாம், ஆறுபடை வீடுகள்லயே தனி சிறப்பு, அது என்னங்க திருச்செந்தூர் முருகர் மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆறுபடை வீடுகள்லயுமே ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டுங்க. அதுலயும் தனி சிறப்பு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் திருத்தலம் தான். நம்ம எல்லா முருகருடைய ஆறுபடை வீடுகளையும் மலையில ஏறி போய் வழிபாடு செய்துட்டு வருவோம். ஆனா திருச்செந்தூர் முருகரை மட்டும் நம்ம வழிபாடு செய்யல. பாத்தீங்கன்னா கீழே இறங்கி இறங்கி போய் மேல ஏறி ஏறி வருவோம். இதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம், ஏங்க நாங்க உள்ள திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யல, நாங்க பள்ளத்துல நடந்து போற மாதிரியே எங்களுக்கு தெரியலையே, நீங்க என்ன புதுசா சொல்றீங்கன்னு. நீங்க அடுத்த முறை திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க நடந்து போறத கவனித்தீர்கள்னாலே உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா இந்த முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில ஏற்றி விடுவார். எந்த முருகப்பெருமானும் ஏற்றி விடுவாருங்க. ஆனா தனி சிறப்பு திருச்செந்தூர் முருகருக்கு. ஏன்னா ஆறுபடை வீடுகள்ல இல்லாத சிறப்பு ஒரு சிறப்பு, பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பு உங்களுக்கு சொல்றேன். முதலாவதா நம்ம நாளைக்கு நல்ல நீராடுவோம். அடுத்து கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்வோம். இது ஒரு சிறப்பு தான். ஆனா பல சிறப்புகள் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல காணிக்கையா எடுத்து வைங்கன்னு சொன்னோம் இல்லையா. எந்த வேண்டுதலா இருந்தாலும் முருகப்பெருமான நினைத்து நம்பிக்கை இருந்தா இதை எடுத்து வைங்க உங்க வீட்டுல. இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டாங்க. நம்பிக்கை, ஏன்னா அவரை நீங்க மனதார நம்பி அவரை முருகப்பெருமான சரணாகதி அடைந்தால் மட்டுமே இந்த விஷயம் உங்களுக்கு 100% திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நாங்க இதற்கு முன்னாடி எடுத்து வச்சு வழிபாடெல்லாம் செய்தோங்க, ஒண்ணுமே எங்களுக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைச்சுக்கோங்க. இல்ல எந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கேட்டதை வாரி உடனே கொடுக்குறாரோ அவரை நினைத்துட்டு ஒரு 11 ரூபாங்க, 11 ரூபாய உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் திருவுருவ சிலை இருந்தா எடுத்து வைங்க. இல்ல அந்த 11 ரூபாய முடிஞ்சு கூட நீங்க வச்சு இந்த வழிபாடு செய்யலாம். இது சக்தி அதிசக்தி வாய்ந்த வழிபாடு. இது பல பக்தர்கள் நம்ம வீடியோ பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். நீங்க 11 ரூபாயை முடிச்சு வைங்கன்னு. இதை நீங்க எடுத்து வைத்தாலும் சரி முடிந்து வைத்தாலும் சரி எந்த வேண்டுதலானாலும் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ ஒரு சிலர் படிச்ச எல்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க இல்லையா. ஆனா நீங்க நல்லா தான் எழுதியிருப்பீங்க. ஆனா நான் எனக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரில, ஆனா நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க கையால இந்த 11 ரூபாய் எடுத்து வைங்க. அதே போல திருமண தடைகள் தள்ளி போயிட்டு இருக்கா, நீங்க எடுத்து 11 ரூபாய் எடுத்து இந்த வழிபாடை நீங்களும் செய்யலாம். குழந்தை பேருக்கு செய்யலாம். எந்த வேலை கிடைக்கணுமோ அதற்கு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். ஆனா உங்க வழிபாடு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் எந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க வேண்டி வச்சீங்களோ அவருடைய சன்னதியில போய் தான் இந்த 11 ரூபாய் காணிக்கையை நீங்க சேர்க்கணும். மறந்துடாதீங்க. நீங்க இப்ப நான் பழனி முருகருக்கு வேண்டிட்டேன், திருச்செந்தூருக்கு வேண்டிட்டேன், ஆனா எங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகன் கோயில்ல போய் நான் உண்டியல்ல போடலாமா அப்படின்னா போடக்கூடாதுங்க. நீங்க எந்த முருகப்பெருமானை நினைத்து வேண்டுறீங்களோ அவர்கிட்டதான் இந்த காணிக்கையை போய் சேர்க்கணும். ஆனா நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. கட்டாயம் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.